மனமாக அவ்வளோ மனமாக இருக்குது. செம்ம சூடு, ஒரு பக்கம் நாக்கு ஊறுது. வேறு லெவலுங்க உண்மையிலே. அந்த புதுக்கோட்டை, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, அதே மாதிரி ஒடுக்கம்பட்டி, பிராமலை அங்கெல்லாம் அங்கிரி சாப்பாடு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு அதே டேஸ்ட் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் முடிச்சுவான். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னாக்கா, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி இந்த பக்கம் ரொம்ப ஃபேமஸான தாலிக்கறி ஆனந்தம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாராக இருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பில்லா இருக்காங்க, கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க. அது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க மறக்காமல். வாங்க தாலிக்கறி ஆனத்துக்கு என்னன்னு சொல்லிடுறேன். மல்லி, மெழுகு, அரிசி, கொழுப்பு, பீஃபு. நான் வந்து மட்டன் செய்யலை, பீஃபை செய்கிறேன். வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன், பூண்டு இடிச்சிருக்கேன். அரிசி ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். இந்த தாலிக்கறி ஆனதுக்கு வந்து மெயின் வந்து என்ன மசாலாண்டாக்க பொரியரிசி தான். அரிசியை வறுத்து மிக்சியில் அரைக்கணும். அரிசி, மெழுகு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைக்கணும். வறுத்து எந்த மசாலானாலும் இந்த ஆனத்துக்கு வந்து வறுக்கணும். மெழுகு, ஜீரகம் எல்லாமே, மல்லி எல்லாம் வறுக்கணும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி வறுத்துக்குங்க அரிசியை. அதுமாதிரி அரிசியை போட்டு உடனே அப்படியே விட்டுறாதீங்க, அரிசி கறிக்கிறோம். இப்போ ஆணை வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இதை பாருங்கள், இப்போ நல்லா வரப்பட்டுருச்சு பொரியரிசி வந்து. அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா செக்கன் செவண்டு வந்துருச்சு. இந்த டயத்தில் ஆஃப் பண்ணி இப்போ பொரியரிசி வறுத்தாச்சு. பொரியரிசி வந்து நான் 1/2 கப்பு எடுத்தேன். மெல்லுக்கு வந்து 3 ஸ்பூன் போட்டுங்க. கொஞ்சம் மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்துடாதீங்க, அப்போ கசப்பு கொடுத்துரும். அதில் லைட்டாக சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க மெழுகை. அந்த மெழுகு என்ன செய்யணும்னாக்கா அந்த பொரிசி மேலேயே அப்படியே போட்டுற வேண்டியதான். மல்லி வந்து நான் 150 கிராம் எடுத்துருக்கேன் மல்லி. அந்த மல்லி அப்படியே கொட்டிடுவோம். சும்மா லைட்டாக வறுத்தா போதும். அந்த மல்லி வந்து புறண்டு ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். மல்லி வந்து வாடை வந்துருச்சு வரப்பட்டு. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. வறுக்கிற ஐட்டம் சும்மா 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மெழுகு 1 ஸ்பூனு, மல்லி 2 ஸ்பூன் மல்லி போட்டுங்க. பட்டை 2 பட்டை போட்டுக்கிறேன். இது அப்படியே ஒரு சின்ன லைட்டாக ஒரு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்தா போதும். நல்லா வறுப்பட்டுருச்சு மசாலா. இது தனியாக இது பண்ணிடுவோம். இது எல்லாம் கொஞ்சம் ஆற விட்டு அரைக்கணும். அரைச்சி தான் நம்ம இந்த மசாலா வந்து அரைச்ச பிறகு தான் நம்ம தாலிக்கறி ஆனை செய்ய முடியும். அதில் கொஞ்சம் ஆறட்டும் 2 நிமிஷம். சோம்பு, மல்லி, மெழுகு, ஜீரகம், பட்டை எல்லாத்தையும் ஒரு அரை அரைச்சிக்குவோம். பவுடர் அரைச்சாச்சு. இப்போ வறுத்து வச்ச பொரிசி, மெழுகு ரெண்டுத்தையுமே அப்படியே அரைச்சிக்கும் மிக்சியில். நல்லா பவுடராக அரைக்கணும். இப்போ நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பவுட்ரு ஆகணும். அந்த பொரியரிசியும் அந்த மெழுகும் அந்தளவுக்கு பவுட்ரு ஆனால் தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ அடுத்த மல்லி அரைச்சிக்குவோம். இப்போ மல்லி நல்லா அரைச்சாச்சு பவுட்ரா. இந்தளவுக்கு பவுட்ரு ஆக்கிக்கிங்க மல்லியை வந்து. சட்டி எடுத்து வச்சாச்சு. இது பாருங்கள், சட்டி எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து நல்லெண்ணெய் மெயின் வந்து தாலிக்கறி ஆனத்துக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், வேற ஊற்றக்கூடாது. எண்ணெய் எப்பயுமே அதிகமாக ஊற்றிக்கிங்க. தாலிக்கறி ஆனத்துக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு நெய் 2 ஸ்பூன் போட்டுடுறேன். நல்லெண்ணெய்க்கும் நெய்க்கும் அவ்வளோ மணமாக இருக்கும் இந்த ஆணை வந்து. கொழுப்பை போட்டுருவோம். கொழுப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பீஃபுக்கு வந்து கொழுப்பு வராதனால கொழுப்பு தனியாக வாங்கிட்டேன். ஒரு 100 கிராம் கொழுப்பு வாங்கினேன்.
ஏன்னா தாலிக்கறி ஆனத்துக்கு வந்து மெயின் கொழுப்பு இருந்தால் தான் நல்லா மனமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொழுப்பு கொஞ்சம் உருவிட்டோம். இந்த தாலிக்கறி ஆனத்துக்கு வந்து மெயின் பீஃபு செய்கிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் தனியாக கொழுப்பு வைங்க. அப்படி மட்டன் செய்கிற மாதிரி இருந்தாக்கா எலும்பும் கொழுப்பும் சேர்த்து வைங்க. அப்போ தான் ஆணை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொழுப்பு நல்லா உருகிருச்சு. இப்போ வெந்தயம் போட்டுருவோம். வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். வெந்தயத்தை போட்டுருவோம். அடுத்து ஜீரகம் அதே அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா தாளிக்கணும். ஆணத்துக்கு வந்து மெயின் சின்ன வெங்காயம் தான் வேணும். நம்மளுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காம பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயமாக மேக்ஸிமம் கிடைக்கிற அளவுக்கு பார்த்துங்க. நம்மளுக்கு கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயத்தை 2 வெட்டி போட்டிருக்கேன். இப்போ பாதி வெங்காயத்தை போட்டாச்சு. பூண்டு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு பீஃபை போட்டுருவோம். நான் ஆல்ரெடி பீஃபை வேக வச்சுட்டேன். ஏன்னா நம்மளோட குக்கர்னால நான் ஆல்ரெடி வேக வச்சுட்டேன் பீஃபை. அது குக்கர் இருந்தாக்க நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரே வேக வைங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், மனம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயோட நல்லா பீஃபை போட்டு வதக்குங்க. ஒரு வதக்கி மசாலா வறுத்து வச்ச மசாலா, அதோட கொஞ்சம் மிளகாத்தூள், உங்களுக்கு மிளகாத்தூள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. ரொம்ப காரம் இருந்தால் காரமாக போட்டுங்க, இல்லை காரம் கம்மியாக காரமாக கம்மியாக போட்டுங்க. இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மல்லி, சோம்பு, ஜீரகம், மெழுகு, பட்டை எல்லா மசாலா ஒன்று சேர்த்துருவோம். இதுக்கு வந்து மெயின் வந்து தாளிக்கறி ஆனதுக்கு வந்து ஏலக்காய் பட்டக்காய் போட்டு தாளிக்கக்கூடாது. அதனால ஒரு பட்டை நான் மசாலா போட்டு வறுத்தாச்சு. உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் தேவைப்பட்டால் மேலும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கங்க. ஏன்னா அந்த கறி வந்து உப்பு ஏறுறதுக்காண்டி. இதுக்கு வந்து தக்காளி கொடுக்கலாம். தக்காளி கொடுக்காமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா தக்காளி வந்து தாலிக்கறி ஆனதுக்கு தக்காளி சேர்க்கக்கூடாது. எக்கறம் கொண்டோம். அப்படி தேவைப்பட்டால் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கிங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்படியே தக்காளி வந்து இதாக இருக்கக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கறி நல்லா வேகணும். அதுக்காண்டி ஒரு மூடியை போட்டு ஒரு 5 விசில், குக்கராக இருந்தால் ஒரு 5 விசில் 6 விசில் வரைக்கும் போடுங்க. ஏன்னா கறி வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்லா மெய்யாகணும். நாங்கள் இப்போ ஆனை கொதி வந்துச்சான்னு பார்த்துருவோம். கறி வேக்காடாக வச்சு பார்த்துருவோம். கலரை பாருங்கள், மினுமினுப்பு பக்கா வந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த பாக்கி வச்சு இந்த வெங்காயம் பாதி வெங்காயம் போட்டோம். இப்போ திரும்பி இந்த வெங்காயத்தை போடணும். போட்டு திரும்பி ஒரு கொதி விட்டுருங்க. அந்த வெங்காயத்தோட திரும்பி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிறதுக்கிட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வறுத்து வச்சுருந்தா மெழுகு பொரியரிசி, அதில் வந்து கொஞ்சோண்டு இடியப்பா மாவு. இடியப்பா மாவுன்னா வேறு ஒன்றும் இல்லை, அரிசி மாவு தான். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விடணும். இந்த அரிசி மாவு, அந்த பொரியரிசி, மெழுகு 3 நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்குங்க அரிசி மாவை. இப்போ ரெடி ஆகிட்டு மசாலா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா மூடியை திறந்து பார்க்குறோம். கொதி வந்துட்டாட்டு. கொதி வந்துருச்சு. இடியப்பம் மாவு, 2வது பொரிசி, மெழுகு அந்த மசாலா கொடுத்துருவோம். போடுற கெட்டி இல்லாமல் கலக்கி விடுங்க அந்த மசாலாவை. இப்போ திரும்பி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பொரிசி மாவு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொதி வந்திருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக ஒரு மசாலா கொடுக்க போகிறோம். என்ன மசாலானா நம்ம வறுத்து வச்சுருந்த மல்லி 150 கிராம், அதோட அந்த இடிச்சு வச்ச பூண்டு 2 மிக்ஸ் பண்ணிடணும்.
இப்போ அந்த மல்லித்தூளில் வந்து அரைச்சி வச்ச மல்லித்தூளில் பூண்டை போட்டாச்சு. பூண்டை போட்டு அப்படியே நல்லா அந்த பூண்டும் மல்லித்தூளும் நல்லா மிஸ் ஆகிற அளவுக்கு மிஸ் பண்ணிக்கிங்க. ஏன் இப்போ லாஸ்ட்டில் மல்லித்தூளில் பூண்டை போட்டோம்னாக்கா ஃபஸ்ட்டாக போடலாம், போட்டால் அது வாடை மாறிடும். நம்ம எப்போ அந்த மசாலா கொட்ட போகிறோமோ அந்த இடத்துல தான் போடணும். அந்த அது பூண்டு மல்லியோட வாங்க கொட்டிடுவோம். மல்லித்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஏன்னா அந்த மல்லித்தூளோட வாடை போகணும், அதுக்காண்டி மூடி வச்சாவது. அந்த பூண்டும் மல்லித்தூள் சேரும்போது மனம் நல்லாயிருக்கும். அது தாளிக்கறி ஆனத்துக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது. திறப்போம். லைட்டாக கரண்டியை கொடுத்து லைட்டாக கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக கிண்டிங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தான் தேவைப்பட்ட அவங்க தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதில் தண்ணி கொடுத்துக்கிறோம் கொஞ்சோண்டு. ஏன்னா அந்த பொரியரிசி மாவு இந்த அரிசி மாவு கேட்கும்போது ரொம்ப கெட்டி ஆகும். அப்போ தேவைப்பட்டால் தண்ணி கொடுத்துங்க. இல்லை கெட்டியாக இருக்குன்னா கெட்டியாக இது பண்ணிக்கோங்க. தம்மில் போடும்போது நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் கொடுத்துக்கிறேன். மூடியை போட்டு ஃபுல்லாக மூடக்கூடாது, லைட்டாக மூடினா போதும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிடும். மசாலா போட்டு எல்லாம் போட்டு ரெடியாகி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம தாளிக்கறி ஆனால் எந்த அளவுக்கு வந்து பாருங்கள் மினிமம் நல்லா இருக்குது. பார்க்க மனமும் நல்லா இருக்குது. ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை. இங்கே பாருங்கள், வெள்ளை சோத்துக்கு தாளிக்கறி ஆனோம் வேறு லெவலில் வந்துருச்சு. மனமாக அவ்வளோ மனமாக இருக்குது. செம்ம சூடு. ஒரு பக்கம் நாக்கு ஊறுது. வேறு லெவலுங்க உண்மையிலே. அந்த புதுக்கோட்டை, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, அதே மாதிரி ஒடுக்கம்பட்டி, பிராமலை அங்கெல்லாம் அந்திரி சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அதே டேஸ்ட் இருக்குது. பீஃபும் நல்லா இருந்துதாச்சு, மனமும் நல்லா இருக்குது. தாளிக்கறி ஆனால் செய்ய தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும், மனமாக இருக்கும். உங்கள்கிட்ட செஞ்சுட்டிங்கன்னா திரும்பி திரும்பி இதே ஆனந்தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. வேறு ஆனந்தம் செய்ய மாட்டீங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இது வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அதே சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ண வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் தட்டி விட்டுருங்க மறக்காமல். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய் பாய் மக்களே.